வெல்கம் டு அவர் மூவிஸ் மச்சான் சேனல். இன்றைக்கி தரமான ஒரு ஹாலிவுட் படத்தை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படியாப்பட்ட தரமான ஒரு படங்க இந்த படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் மக்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க. ஏழ்மையில் இருக்கிற மக்களை தெம்போட்டணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது, அவங்கள புத்துணர்ச்சி ஆக்கணும் அப்படிங்கிற விதமாக கவர்மெண்ட்டே ஒரு கேமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யார் வேணுமாலும் இந்த கேமுக்கு பேர் கொடுக்கலாம். அப்படி பேர் கொடுக்கறதுலேருந்து ஒரு 50 பேர் அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. அவங்க நடக்க ஆரம்பிக்கணும். எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படிங்கிற அதெல்லாம் கணக்கு கிடையாது. எல்லாரும் நடந்து போய்கிட்டே இருக்கணும். அதுல கடைசியா யாரு நடந்து போய் ஜெயிக்கிறாங்க மற்றவங்களை விட்டுட்டு அப்படிங்கிறது தான் கேம். கடைசி வரைக்கும் யாரு நிக்காம நடந்து போறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த முழு கதையுமே அமைஞ்சிருக்கு. இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு வேளை நடக்க முடியாமல் நின்றுட்டா பின்னாடி வர்ற கவர்மெண்ட் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸே அவங்கள சுட்டு கொன்றுவாங்க. விழாமல் நடந்து போய்கிட்டே இருக்கணும். கடைசியாக யார் நடந்து போய் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான பரிசு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்களோ, எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாலுமோ, இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு எதை செஞ்சு கொடுக்க சொன்னாலுமோ கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கும். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கேம் வச்சா நீங்கள் கண்டிப்பாக அந்த கேமில் போய் கலந்துக்குவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல நான் கலந்துக்குவேன், எனக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்றவங்க முழு கதையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தைரியம் அப்படியே உங்களுக்குள்ள இருக்குதா, இல்ல இதுக்கு மேல என்னால கலந்துக்க முடியாது இந்த கதையை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் மறக்காம அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. படத்தோட பேரு த லாங் வாக். 2025 ரிலீஸ் ஆன படம். வாங்க ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இந்த கதையை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ அந்த கேம் நடக்கிற இடத்துக்கு கார்ல அவங்க அம்மா கூட போய்கிட்டு இருக்காரு. அப்போ கார்ல இருக்கிற எஃப்எம்ல இந்த மாதிரி ஏழ்மையாக இருக்கிற மக்களுக்காக நிகழ்ச்சியை அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்படி இருக்கிற நிகழ்ச்சியை லைவ்ல நாங்கள் காமிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ஓவர் வந்துகிட்டு இருக்கு. இதிலிருந்தே என்ன தெரியுதுன்னா, எப்பயுமே ஆள்ற அரசாங்கத்துக்கு சாதகமாக தானே இந்த மாதிரி எஃப்எம் மீடியா இவங்கெல்லாம் பேசுவாங்க. அது தெளிவாக தெரியுது. இதை கேட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, எஃப்எம் நிப்பாட்டிடுறாங்க. கார் அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. அவங்க போய் சேர வேண்டிய நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் சொன்னா கேள்றா, போதும் நம்ம இங்கேயே இதோட திரும்பி போயிடுவோம், எந்த பிரச்சனையும் இல்லை, அப்பா இப்போ மட்டும் இருந்திருந்தா அப்படின்னு சொல்ல வரும்போதே, அதான் அப்பா இல்லைல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி அவன் கோவப்படுறான். கேம் நடக்கிற பிளேஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அங்கே லைசன்ஸ் இதெல்லாம் அந்த கேட் கீப்பரை வாங்கிட்டு அவங்கள உள்ளே விடுறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க அம்மாவால் அழுக தாங்க முடியல. சரி என்ன பண்ணுறது, இவன் முடிவு பண்ணிட்டான் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க கொண்டு வந்த சாக்லேட் அவனுக்காக செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. அதையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்களால அழுக தாங்க முடியாமல் அழுதுகிட்டே அவனை கட்டி பிடிச்சிட்டு, சரி பார்த்து பத்திரமா போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாய் சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்போது அவங்க செக்கிங் பண்ணுற இடத்துல ஹீரோ புதுசாக ஒருத்தவனை சந்திக்கிறான். 2 பேரும் கை கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இப்போ என்னென்னா, இந்த படத்தோட முக்கிய கேரக்டர்லாம் யார் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாத்துக்குமே அவங்க பேரை சொன்னால் நம்மளால் கடைசி வரைக்கும் அவங்களால இவங்க தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வரதை விட, ஒவ்வொருத்தருக்கும் நம்மளாவே ஒரு பேர் வச்சுருவோம். அது மூலிமா சரி இவன் தான் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரிய வரும். அது எப்படின்னா, ஹீரோவை ஹீரோனே சொல்லிடுவோம். ஹீரோவோட கூட வந்தாரே இப்போ புதுசாக ஃப்ரெண்டாக ஒரு பையன் சேர்ந்தாப்புல, அவரை பாடி பில்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், இல்லை ஃப்ரெண்டுன்னு வச்சுக்குவோம். இந்த தொப்பி போட்டிருக்கான்ல, இவன் இந்த கேமையே நடத்துகிற மேஜரோட பையன். அதனால இவனை மேஜர் பையனே வச்சுக்குவோம். ஹைட்டாக ஒருத்தர் இருப்பார், அந்த கருப்பாக இருக்காருல அவர் தான் ஹைட்டாக இருப்பார். அதனால அவனை வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லிடுவோம். சப்பமுக்காரன்னு சீனாக்காரன்னு வச்சுக்குவோம். அப்புறம் நிறைய முடி ஒருத்தவன் செம்பட்ட முடியாக இருப்பான். அவன் படம் முழுக்க திமிரு பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால அவனை திமிரு பிடிச்சவனே வச்சுக்குவோம். இன்னொருத்தவன் பயங்கர நீளமாக முடி வச்சிருப்பான். அதனால இவனை முடியேன்னு வச்சுக்குவோம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு கருவாயன் இருப்பான். அவனை அப்பப்போ கருவாயன் சொல்லி சொன்னாவே உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த படத்தில் முக்கியமான கேரக்டராக இருக்கவனுங்க இவனுங்க தான். கதையில் போகிற போக்கில் இவங்களும் இனிமேல் யாராவது புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்கனாலும் அவங்கள சொன்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. சரி கதைக்குள்ளே போகலாம். இப்படி கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்த இவங்க எல்லாருமே இவங்களுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒருத்தவன் சின்ன பையன் மாதிரி ஆள் பார்க்குறான். டேய் உன்னை பார்த்தா 15 வயசுக்கு மேலே இருக்க மாதிரியே தெரியலையே, எப்படி நீ அஃபீஷியல்ஸ் எல்லாம் ஏமாத்துற, உண்மையை சொல்லுவோம், வயசு என்ன அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் கேட்குறாங்க. எனக்கு வயசு 18 ஆச்சு அப்படிங்கிறான். ஏய் உண்மையை சொல்லு அப்படின்னு இவங்க பேச ஆரம்பித்தோடனே, இல்லை அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த பக்கம் நவுந்து போயிடுறான். ஒரு வேளை பிள்ளைக்கு 18 வயசு ஆகலையோ என்னமோ, சரி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமில் அவனும் ஜாயின் பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறேன். இவங்க இப்படி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே கார் ஒன்று வந்து நிற்கிது. அந்த காரில் அந்த மேஜர், முன்ன சொன்னேன்ல அந்த கேமையே கண்டக்ட் பண்ணுற மேஜர் அவன் வரான். எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. வந்த உடனே எல்லாரும் கேமை ஸ்டார்ட் பண்ண ரெடியா, இப்போ நான் ஒவ்வொருத்தவங்க பேராக நான் படிப்பேன். படித்த உடனே உங்களுக்கான ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக வாங்கிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களோட பேராக படிக்க அவங்களோட நம்பர் போட்ட பேட்சை போய் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பேட்ச் எல்லாம் கொடுத்துட்டு, நம்ம போருக்கு அப்புறம் பெரிய பொருளாதார சிக்கலில் இருக்கிறோம். அதனால இந்த மாதிரியான கேம்லாம்
கேம்லாம் நடத்துறது மூலிமா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறகுது. நீங்கள் வந்திருக்க எல்லாருமே வீரர்கள், அதனால் கேமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கேமில் கலந்துக்கிறவங்க எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு வாட்ச் கொடுப்போம். இந்த வாட்ச் மூலிமா நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் நோட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு 3 மைல், அதாவது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 5 கிலோமீட்டர் நீங்கள் நடக்கணும். நீங்கள் வேகம் குறையும் போது வார்னிங் கொடுப்போம். அதுக்கப்புறம் 2வது வார்னிங், 3வது வார்னிங், இப்படி மொத்தமாக 3 வார்னிங் உங்களுக்கு கொடுக்கப்படும். 3வது வார்னிங் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் இந்த கேம்லேருந்து வெளியேற்றப்படுவீங்க. சரியா பாய்ஸ், ரெடி, கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேமை மேஜர் ஸ்டார்ட் பண்ணுறான். எல்லாரும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கேமை ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து எல்லாரும் எனர்ஜியாக உற்சாகமாக அவங்களோட மைலை கடக்குறாங்க. யூஎஸ் மாதிரி நாடுகளில் தான் மைல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். நம்ம நாட்டிலெல்லாம் கிலோமீட்டர் தான். அதனால நான் உங்களுக்கு கிலோமீட்டர் அப்படிங்கிறதுலேயே சொல்லிடுறேன். எவ்வளோ கிலோமீட்டர் அவங்க தாண்டுறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு தான் நமக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மைல்னா அதாவது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தாண்டி எல்லாரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேமில் கலந்துக்கிற எல்லாத்தையுமே வீரனுங்க மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. இதோ போகிற வழியில் கூட போலீஸ்காரர் ஒருத்தர் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சல்யூட் வச்சுட்டு இருக்காரு பாருங்க. கரெக்டாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இந்த திமிரு பிடிச்சவன் சும்மா இருக்கானான்னு பாருங்க. அவர்கிட்ட எப்படி கையை காமிச்சிட்டு வரேன் பாருங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அவர் எம்எல்ஏடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். இவங்க நடந்து போகும்போது இந்த மிலிட்ரி பீரங்கி டேங்கர் இருக்கும்ல, அதில் வீடியோ கேமரா வச்சு இவங்களை வீடியோ எடுத்துகிட்டு வராங்க. எதுக்காகனா இந்த லைவில் கேமை வந்து மக்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இவங்களும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தாண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த மேஜர் பையன் அந்த வாட்ச் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக நடக்கிறான். அவனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. சரி இருந்தா நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருக்கான். சுடுறதுக்காக கன்னை எடுத்து ரெடியாக வச்சுட்டாங்க. படப்படன்னு வேகமாக இந்த சூவை லேஸை கட்டிட்டு இவன் படக்குன்னு எந்திரிச்சு 3 வார்னிங்கோடு நடக்க ஆரம்பிச்சிடறான். எப்படின்னா 3வது வார்னிங் முடிச்சு அந்த 4வது வார்னிங்கு அந்த இடத்துக்கு வரும்போது இவனை சுட்டு கொன்றுவாங்க. அதனால கரெக்டாக அவன் 3 வார்னிங் முடியும் போது எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் இவன் 3 மணி நேரம் அப்படியே தொடர்ந்து 3 ஹவர்ஸ் நடந்தால் தான் இது வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவனுக்கு கொடுத்த வார்னிங் எல்லாமே திருப்பி கம்ப்ளீட் ஆயிரும். திருப்பி புதுசாக வார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கணக்கு. சுற்றி இருக்க எல்லாரும் அவனை பிடிச்சி திட்டுறாங்க. டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா, ஏய் என் பிரச்சனை எனக்கு தாண்டா தெரியும், எல்லாம் வாயை மூடிக்கிட்டு நடங்கடா அப்படின்னு மற்றவங்களாவது திமிரா பேசிக்கிட்டு அப்பயே அவன் திட்டுறான். அப்படியே கண்டினியூ பண்ணி எல்லாரும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 11 கிலோமீட்டர் தாண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கேம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்டு, வளர்ந்தவன், அப்புறம் அந்த சீனாக்காரன், இவங்க தான் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நடந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்போது திடீர்னு கண்ணாடி போட்ட சோடாப்பட்டி ஒருத்தன் பக்கத்தில் இவங்க கூட வந்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா நோட் எடுத்து அதில் ஒவ்வொருத்தவங்களோட பேரையும் கேட்டு நோட் பண்ணுறான். இவங்க ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்டு இவங்ககிட்ட எல்லாம் கேட்கும்போது, எங்களோட பேர் எதுக்குடா நீ கேட்குறேன், முதல்ல நீ எதுக்கு இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறான்னா, நான் வந்து புக் எழுதுறவன், எனக்கு புக் எழுதணுங்கிறது தான் ஆசை. இந்த கேமில் கலந்துக்கிட்டு இந்த கேம் எப்படி நடக்குது, இதில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயத்தையெல்லாம் நான் புக்காக எழுத போகிறேன், அதனால தான் பேர் கேட்குறேன் அப்படின்னு அவங்களும் அவங்களோட பேரை சொல்கிறாங்க. அவனும் அவனோட நோட்டில் நோட் பண்ணிக்கிறான். படத்தோட ஸ்டார்டிங்லேயே சின்ன பையன் ஒருத்தர் இருந்தால் அவனை நம்ம பார்த்துருப்போம். அவன் வந்து ஐயோ என் கால் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு காலை பிடிச்சிக்கிட்டு இழுத்து நடந்து வரான். ஹீரோ வேகமாக அவன் பக்கத்தில் ஓடி போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரிலாம் ரொம்ப தூரம் நம்ம நடந்து போகும்போது காலில் அப்பப்போ பிடிச்சிக்கிதான், நீ வா அப்படியே பொறுமையாக வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் நேரம் தாங்கி பிடிச்சி கொஞ்சம் தூரம் இழுத்து வந்துக்கிட்டே இருக்கிறான். அவனும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துக்கிட்டே இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது, சரி விடுங்க நான் நடந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நடந்து வரான். ஹீரோவும் சரி ஓகே இப்போ அவனுக்கு சரியாயிடுச்சு போல் அப்படின்ட்டு அவனும் விட்டுட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் நடந்த உடனே ஐயோ என்னால் முடியல அப்படின்னு காலை பிடிச்சிக்கிட்டு விழுந்த உடனே எல்லாரும் கத்துறாங்க. ஏன்னா இவங்க ஸ்லோ பண்ணி அவனுக்காக நின்னாலுமே இவங்களுக்கும் வார்னிங் ஆக ஆரம்பிச்சிடும், இவங்களுக்கும் பிரச்சனை ஆயிரும். அதனால ஒவ்வொருத்தரும் டே வாடான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இவங்ககிட்ட பேசிக்கிட்டே வார்னிங் ஆகுது, 2வது வார்னிங் ஆகுது, 3வது வார்னிங் ஆகுது. ஐயோ இல்லை என் வாழ்க்கை முடிய போகுது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். 3வது வார்னிங்கு முடிஞ்சதுனால பின்னாடி இருந்து வந்த சோல்ஜரு நேராக அவன் தலைக்கு பின்னாடி கன் எடுத்து வச்சு ஒரே சுடுதான். புல்லட் இறங்குது. அவன் தலையில் டம்முன்னு சுட்டது அப்படியே வாய் முன்னாடி இருக்க தவடா கிழிஞ்சு போய் அந்த இடத்துலையே அவன் விழுந்து செத்து போகிறான். ஒருத்தவனோட சாவை இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே எல்லாரும் மனசுக்குள்ளேயும் பயம் வர ஆரம்பிக்குது. முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்த வேகத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிக வேகத்தில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உயிர் பயம்னா சும்மாவாங்க. எல்லாரும் தொடர்ந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கேம் கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் போன உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு உச்சா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பின்பக்கம் திரும்பி டே எல்லாரும் ஒதுங்குங்கடா, இப்போ இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி ஊற்ற போகுது, பார்க்குறவங்க பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அப்படியே ரோட்டில் நடந்து போக பேக் சைடே நடந்து போய்கிட்டே அப்படியே யூரின் அடிச்சுக்கிட்டே நடந்து போகிறான். எல்லாரும் அடச்சை அப்படின்ட்டு கண்ணை மூடிக்கிட்டே வரானுங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவங்க யூரின் வந்தாலும் சரி, டாய்லெட் வந்தாலும் சரி, இவங்க அப்படியே போக நடந்துக்கிட்டே தான் இதை போகணும். அவ்வளோ கொடுமை. ஏன்னா டாய்லெட் வருதுன்னு சொல்லிட்டு நின்னாலும் அவங்கள சுட்டு கொண்டுருவாங்க. இந்த பிரச்சனை வேற இதில் இருக்குது. அப்படியே எல்லாரும்
தொடர்ந்து நடந்து போகிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் 30 கிலோமீட்டர் தாண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே ஒரு பொண்ணு ஹீரோவோட நேம் வச்ச ஒரு போர்டை பிடிச்சிக்கிட்டு ஹீரோ பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேம் நடக்குதுல்ல, இந்த ஸ்டேட்டை சேர்ந்தவன் தான் ஹீரோ. மற்றவங்க எல்லாரும் வேறு வேறு ஸ்டேட்லேருந்து விளையாண்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த ஸ்டேட்காரனே இங்கே விளையாடுறான் அப்படிங்கிறதுனால ஹீரோவை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊருக்கார ஒரு பொண்ணு வந்து போர்டு வச்சுக்கிட்டு ஹீரோ பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. எல்லாரும் டேய் உன்னை பார்க்கவாச்சு இப்படி ஆளுங்க வராங்கடா, எங்களையெல்லாம் பார்க்க யாரும் வரமாட்டாங்கடா அப்படின்னு இவனை பார்த்து காமெடியாக சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்போது கூட்டத்தில் திடீர்னு ஒருத்தவனுக்கு வலிப்பு வர ஆரம்பிச்சிருது. என்னன்னா, அவன்லாம் இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கவே மாட்டான் போல வாழ்க்கையில் இது வரைக்கும். அதனால திடீர்னு அவனுக்கு வலிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் வலிப்பு வர்ற நோய் அவனுக்கு இருக்குதுன்னு தெரியாத மாதிரி இந்த அஃபீஷியல்ஸ்டெல்லாம் காமிச்சிட்டு ஏமாற்றிட்டு உள்ளே வந்திருக்கான். வலிப்பு வர ஆரம்பிச்சு கீழே வந்தோடனே அவனுக்கும் மொதல் வார்னிங் கொடுக்குறாங்க, 2வது வார்னிங் கொடுக்குறாங்க, பாரபட்சமே இல்லை 3வது வார்னிங் கொடுத்தோன்னே டம்முன்னு இன்னொரு சத்தம். அவனோட கதையும் முடிஞ்சு. ஒவ்வொருத்தரோட சாவை பார்க்கவும் எல்லாத்தோட பயமும் உச்சத்துக்கு போக ஆரம்பிக்குது. அப்படியே தொடர்ந்து நடந்து போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய டேம் ஒன்று இருக்குது, அந்த டேமை தாண்டி போகிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் 40 கிலோமீட்டர் தாண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 40 கிலோமீட்டர் கூட தாண்டலை, அதுக்குள்ளே 2-3 பேர் செத்துட்டானுங்க. இதை பார்த்த உடனே தான் எல்லாருக்கும் என்ன இப்போயே ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இவ்வளோ சாவு விழுவுதே, போக போக நம்ம இந்த மேட்ச்சில் ஜெயிப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மனசுக்குள்ளே கேள்வியெல்லாம் ஆரம்பிச்சிருது. அப்படியே நடந்து எல்லாரும் போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது இந்த திமிரு பிடிச்சவன் சும்மா இல்லாமல் கூட்டத்துக்குள்ளே ஒருத்தவன்ட்ட வம்பளத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். இவனும் இப்படி பேசிக்கிட்டே போகும்போது இவன் அவங்க அம்மாவை பற்றி திட்டிடுறான். எங்கள் அம்மாவை பற்றி திட்டுறேன்ட்டு அவனுக்கு கோவம் வந்து இவனை அடிக்க வரான். அடிக்க வரும்போது இந்த பாக்ஸிங்கில் நவுந்து போவாங்களே, அந்த மாதிரி இவன் அங்கிட்டும் இங்கிட்டும் நவுந்து போகிறான். அப்படி ஒரு டைம் இவன் வேகமாக அவனை அடிக்க வரும்போது இவன் நவுந்துக்கிறான், சருன்னு போய் சறுக்கிட்டு ரோடு மேலேயே விழுந்துடுறான். அப்படி சறுக்கும்போது அவன் மூஞ்சி அப்படியே தேஞ்சு மூஞ்செல்லாம் புண்ணாயிருது. அந்த ரத்தத்தில் திடீர்னு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு ஆன உடனே அவன் அப்படியே அந்த மயக்கத்தில் அப்படியே ரோடு மேலே இருக்கிறான். எல்லாரும் கத்துறாங்க, டேய் எந்திரான்னு கத்துறாங்க. அவ்வளோதான், அவனோட கதையும் 3வது வார்னிங் முடியுது. அடுத்த ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்குது, அவனோட கதையும் முடியுது. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திமிரு பிடிச்சவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. டேய் உன்னால தாண்டா அவன் செத்தான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் அவங்ககிட்ட விளையாட்டுக்கு தான் நான் அவன்கிட்ட சும்மா அப்படி பேசிக்கிட்டு வந்தேன், அவன் தான் இப்படி தானாகவே வந்து என்னை அடிக்கிறேன்ட்டு கீழே விழுந்துட்டான், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. போகிறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து இப்படி நடக்கும்போது ஏற்கனவே ஒருத்தவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும் போல் வயிற்றால போக ஆரம்பிச்சிருது. அவனும் வயிற்றை பிடிச்சிக்கிட்டு அடக்கி பார்த்து கட்டுப்படுத்த முடியாமல் அப்படியே போகும்போதே அங்கேயே நடு ரோட்லேயே ஃபேண்ட்டை கழட்டி பாத்ரூம் போக ஆரம்பிச்சிடுறான். டே நடடா இல்லைனா கொன்றுவானுங்கடா அப்படின்னு எல்லாரும் கத்துறானுங்க. ஆனால் இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? ஏற்கனவே நடந்து டயர்டில் இருந்திருப்பான் போல், இதில் வயிற்றால வேற போக ஆரம்பிச்சிருதா, அங்கேயே வேற உக்காந்துடுறான். வார்னிங் 3 முடிஞ்சிடுது. அவன் கீழே போகும்போதே சுட்டு அவனை மேலே அனுப்பிடுறானுங்க. பாவம்டா, இந்த மாதிரி சாவுலாம் எவனுக்கும் வரவே கூடாது. எப்பா நேரம் ஆகுது, ஆனால் யாருமே நடக்கிறத நிப்பாட்டல. 60 கிலோமீட்டர் தாண்டியாச்சு, இருட்டும் கட்ட ஆரம்பிச்சிருது. முதல் நாளோட ராத்திரியில் எல்லோரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கண்ணை மூடுறான். அப்படியே அவங்க அம்மா அவனுக்காக தினமும் வீட்டில் பாடுற ஒரு பாட்டு அவனுக்கு காதில் கேட்குது. அவனுக்கு அப்படியே கனவாக பொறுமையாக இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா, டேய் கண்ணை முழிச்சு நடடா அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கத்திக்கிட்டே நடந்து வரான். இதில் என்னன்னு பார்த்தா, அவன் இப்போ தூங்கும்போது அவனுக்கு சின்னதாக கனவு வந்திருக்கு. அதில் அவன் சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா அவனுக்காக பாட்டு பாடுவாங்க, அந்த பாட்டு அவனுக்கு வந்திருக்குது. நடக்கும்போதே பாவம் தூங்க ஆரம்பிச்சிருக்கான் பையன். டேய் இப்போல்லாம் தூங்கிட்டு வந்தீங்கன்னா உன்னை கொன்றுவானுங்க, பேசாமல் அப்படியே தலையில் தண்ணியை ஊற்றிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து நடக்கிறானுங்க நடந்து போய்கிட்டே இருக்கிறானுங்க. அப்போது திடீர்னு பெரிய ஒரு மேடு ஒன்று வருது. இந்த ரோடு அப்படியே அந்த மேட்டு மேலே ஏறி போகுது. அதில் அப்படியே எல்லோரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ எல்லோரும் 3 மைல் வேகத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இவங்க இப்போ வேகமாக மேலே ஏறி போய் ஆகணும். மேடு வேறையா, வேகமாக ஏறி போகலன்னா அவ்வளோதான், வார்னிங் வந்து எல்லாத்தையும் சுட்டு கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே எல்லாத்துக்கும் வார்னிங் கேட்க ஆரம்பிக்குது. எல்லாருமே கிட்டத்தட்ட ஓட ஆரம்பிக்கிறானுங்க. தட்டீர்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னன்னு பார்த்தா துப்பாக்கியில் யாருக்கு 3வது வார்னிங் முடியுதோ அவங்களெல்லாம் சுட்டு கொண்டுக்கிட்டே இருக்கானுங்க. இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டு எல்லாரும் வேகமாக ஓடி அந்த மேட்டு மேலே ஏறி அப்புறம் இறங்குறானுங்க. கிட்டத்தட்ட அடுத்த நாள் காலையில் 3 மணி ஆயிடுது. ஹீரோ என்ன ஆச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கருவாயனை ஒருத்தவன் நம்ம பார்த்துருப்போம், கதை போகும்போது அவனை கருவாயன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவனையும் கொண்டுட்டாங்களாமா. இப்போதைக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு, அந்த சைனாக்காரன், அப்புறம் இந்த வளர்ந்தவன், இவங்க மாதிரி ஒரு 4-5 பேர் தான் இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்காங்க. அவங்க அப்படியே விடியுது தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. இதில் என்னன்னா, முதல் நாள் ராத்திரி இப்படி வேகமாக அவன்
அவன் அங்கிட்டு இங்கிட்டுன்னு பிச்சுக்கிட்டு ஓடினானுங்கள, அதில் வந்து ஒருத்தவன் ரைட்டர்னு சொன்னோமே, இந்த இதை பற்றி இந்த கேமை பற்றி கதையாக எழுதணுங்கிறதுக்காக இந்த கேமில் கலந்துக்கிட்டானே, அவனுக்கு கால் உடஞ்சிருது. கால் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ரோட்டில் உடஞ்சி போன காலோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான் நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகும்போவே அவனே நினச்சிக்கிறான், சரி அவ்வளோதான் என் கதை முடிஞ்சுதுடா, இவ்வளோதான்டா என்னோடய டைமு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடந்து போகிறான். அவனோட அப்படியே எவ்வளோ தான் நடந்து போக முடியும் கால் உடஞ்சதுக்கப்புறம். அப்படியே நடந்து போகிறான். துப்பாக்கி எடுத்து ஒருத்தன் சோல்ஜர் நீட்டுறான். இவனுக்கு தெரிஞ்சிருது. கண்ணை மூடுறான். டமீல்னு அடுத்து ஒரு சத்தம். மூளை தெரிச்சு அப்படியே கீழே விழுந்து அவனும் அங்கேயே செத்து போகிறான். அப்படியே தொடர்ந்து திருப்பி எல்லோரும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் நடந்து போன உடனே 100 மைல், அதாவது 160 கிலோமீட்டர் தாண்டினதாக ஒரு செவுத்தில் எழுதியிருக்காங்க. அப்போ திமிரு பிடிச்சவன், அங்கே பாருங்கடா அங்கே ஒருத்தன் தப்பிச்சு ஓடுறான்டா அப்படின்னு ஹீரோவோட குரூப் கிட்ட சொல்கிறான். பார்த்தா அவன் சொன்னாப்புல ஒருத்தன் அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க கடையில் எகிரி குதிச்சு எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். கடை டோர்கிட்ட ஓடிட்டான். ஆனால் அப்பயும் அவனை விடாமல் சோல்ஜர் சுட்டு கொண்டுடுறாங்க. என்னன்னா, ஒன்று இந்த கேம் விளையாட வந்துட்டோம்னா ஜெயிக்கணும், இல்லைன்னா சாகணும். இதுதான் இந்த கேமே. அப்படியே போகுது. 160 கிலோமீட்டர், 165 கிலோமீட்டர் ஆகுது. எல்லாரும் அப்படி சங்கி போகிறானுங்க. அப்போது ஒரு சுருட்ட முடிக்காரன், ஒரு கருவா பையன் இருப்பான். அவன் என்ன பண்ணுறான்னா, சாங் கேட்குறதுக்கு வாக்மேன் மாதிரி ஒரு சின்ன ரேடியோ பெட்டி ஒன்று வச்சுருப்பான். அதில் அப்படியே பாட்டு போடுறான். எல்லாருமே அதை கேட்டு கொஞ்சம் அவனுங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. அந்த டைமுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரி இருக்குது. எல்லாரும் அப்படியே அந்த பாட்டை பாடிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய்கிட்டே இருக்கிறானுங்க. அடுத்த நாள் ராத்திரியும் ஆகிடுது. ஜோனு மழை வேற இந்த லட்சணத்தில் கொட்டுற மலையில் நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. விடியவும் செஞ்சிருது. அப்போது அந்த வளர்ந்தவன் ஃபேண்ட்டை கழட்டி பாத்ரூம் போக ஆரம்பிச்சிடுறான். வார்னிங் அடிக்குது இவனுங்களுக்கு, டேய் சீக்கிரம் வாடா, டைம் ஆகுது, எவ்வளோதான் முடிஞ்சிருவேன், உன் கதையை முடிச்சிருவானுங்க, சீக்கிரம் எந்திரிச்சு வான்னு எவ்வளவோ கத்துறாங்க. அவனும் முடிஞ்ச வரைக்கும் முக்கி பார்க்குறான். கொஞ்சம் பாத்ரூம் போன உடனே அந்த 3வது வார்னிங் வந்தோடனே எந்திரிச்சு வேகமாக ஃபேண்ட்டை தூக்கி போட்டு ஒடியார ஆரம்பிச்சிட்டான். ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் மூக்கை பற்றிக்கிட்டு செம்மனாத்தடிக்கிற அவன் மேலே தூரப்படா அப்படின்ட்டு அவனை கலாய்ச்சிக்கிட்டே அப்படியே நடந்து போகிறானுங்க. நடுவில் சொல்ல ஒன்று மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட ஆசை என்ன, எதுக்காக இந்த கேம் விளையாட வந்திருக்காங்க, ஒருவேளை இந்த கேமில் ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே வருவாங்க. ஒவ்வொருத்தவன் எனக்கு பணம் சம்பாதிக்கணும், நிறைய பணம் கிடைக்கும், அதனால தான் நான் இந்த கேமுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே வருவானுங்க. அப்போ இந்த சீனாக்காரன்ட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவானா, நான் மட்டும் ஜெயிச்சேன்னா எனக்கு 10 பொண்ணுங்க அம்மனை குட்டியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். டேய் 10 பேர்த்த வச்சு நீ என்னடா பண்ண போகிற, ஒருவேளை நீ பணம் ஜெயிச்சினா கூட நீ அந்த பணத்தை வச்சு எத்தனை வேணுமாலும் நீ பொண்ணுங்களோட சுற்றலாமேடா, கரெக்ட் பண்ணலாமேடா அப்படின்னு மாதிரி சொல்லுவானுங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு 10 பொண்ணுங்க தான் வேணும், நான் அதான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் நல்லா க்ளோஸ் ஆக ஆரம்பித்த உடனே ஹீரோக்கிட்ட அவன் ஏற்கனவே கேட்டுருந்துருப்பான், நீ எதுக்காக இந்த கேம் விளையாட வந்திருக்க அப்படின்னோடனே ஹீரோ எதுவும் சொல்லாமல் முன்னாடி போயிடுவான். இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்டாக நல்லா ஆனதுக்கு அதுக்கப்புறம் ஹீரோவாக சொல்கிறான், நான் எதுக்காக இந்த கேம் விளையாட வந்தானா, எங்கள் அப்பாவும் இந்த மாதிரி ஒரு சோல்ஜராக இருந்தவர் தான். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதுக்கு பிடிக்காது. ஆனால் எங்கள் அப்பா சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி கெட்ட விஷயமெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதை வந்து வெளியே வந்து லீக் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதை தெரிஞ்ச இந்த மேஜர் தான் என் கண்ணு முன்னாடி என்னையும் எங்கள் அம்மாவையும் முட்டி போட வச்சு எங்கள் வீட்டுக்கு வெளியே எங்கள் அப்பாவை இழுத்து போட்டு சுட்டு கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படி கொன்னதுனால தான் நான் இந்த கேமில் ஜெயிச்சா இந்த சோல்ஜர்கிட்ட இருக்கே கன்று, இதைத்தான் கேட்பேன். இந்த கன்னை வாங்கி நான் அந்த மேஜரை சுட்டு கொல்லுவேன், அதுக்காக தான் நான் இந்த கேம் விளையாடவே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்ன உடனே தான் ஃப்ரெண்டுக்கும் புரியும், ஓ இவன் எதுக்காக தான் இந்த கேம் விளையாட வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு. சரி டே, இருந்தாலும் உங்கள் அப்பா வந்து உன்னை விட்டுட்டு போயிட்டாரு, நீ இப்படி சுட்டு கொன்னா மட்டும் உன்னை சும்மா விடுவானுங்களா, நீ அதெல்லாம் பண்ண வேணாம், உங்கள் அம்மாவுக்கு தேவை, அவங்க எவ்வளோ வந்து அழுதாங்க பாரு, நீ இந்த மேட்ச் முடித்தோடனே நீ தான் ஜெயிக்கணும், ஜெயிச்சுட்டு நீ உங்கள் அம்மாவை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லியிருப்பான். அப்படியே இவனுங்கெல்லாம் பேசிக்கிட்டு அவனுங்க லைஃப்பில் நடந்தது அதெல்லாம் பேசிக்கிட்டே போயிட்டுருப்பானுங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவன் கருவாயன், அவனுக்கு வந்து என்ன இதுனா, அவன் வந்து சின்ன வயசுலேயே அனாதை ஆகிட்டானாமா, அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்களாமா, அதுக்கப்புறம் அவங்க மாமா தான் வளர்த்தனானாமா, அவனுக்கு குடிகாரனாக இருந்ததுனால அவனை யாரும் பார்த்துக்கல, நான் சின்ன வயசுலேருந்து போராடி வாழ்ந்துருக்கேன், அதனால தான் நான் சரி என்ன தான் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேமில் போய் சும்மா கலந்துக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்படி இவனுக்கு நடந்த சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கானுங்க. திடீர்னு ஒருத்தன் என்னால் நடக்க முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரங்கி டேங்கர் இருக்குல்ல, அது பக்கத்தில் போய் மேலே ஏற பார்ப்பான். அவனை அப்படியே ஓங்கி உதச்சி விட்டு அந்த டேங்கர் இருக்கு அதை அப்படியே அவன் மேலே ஏற்றி நச்சு அவனை நசுக்கிட்டு அப்படியே வண்டி போக ஆரம்பிச்சிடும். அவ்வளோ கொடூரமாக இருக்கும் அந்த சீன் பார்க்க. அப்படியே திருப்பி அவ்வளோதான் வழக்கம் போல் நடந்துக்கிட்டே இருப்பானுங்க. அடுத்த நாள் ராத்திரியும் வந்துடும். இதோட கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர் நடந்துட்டானுங்க.
சீனாக்காரன் சங்க ஆரம்பிச்சிருவான். ஹீரோ தான் அவன் பக்கத்தில் போயிட்டு அவனை தாங்கி பிடிச்சிக்கிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், நாங்கள் இருக்கோம், நீ நடந்து வா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனை கொஞ்சம் மனசை தேற்றி கொண்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் நேரத்தில் அந்த சீனாக்காரன் என்ன சொல்லுவானா, அவ்வளோதான்டா, என் சாவு என் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் போங்க அப்படின்ட்டு திரும்பி வேகமாக அந்த வந்த வழியிலேயே ஓடி போய் சோல்ஜர்கிட்ட இருக்க கன்னை பிடுங்க பார்ப்பான். அந்த சோல்ஜர் வந்து திருப்பி இவனை வயிற்றில் சுட்டுருவான். அவன் அங்கேயே கீழே விழுந்துட்டு இந்த வளர்ந்தவன் ஒருத்தன் இருப்பான்ல கருவாயன், அவனோட பேரை சொல்லி கத்துவான், டே மச்சான் என்னை காப்பாத்துறா அப்படிங்கிற மாதிரி கத்துவான். உடனே அவன் கருவாயனால் தாங்க முடியாது, வேகமாக ஓடி போய் டே நான் இருக்கேன்டா வாடா, நான் உன்னை காப்பாற்றுறேன்டா அப்படின்னு சொல்லி தூக்குவான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, இவனுக்கும் வார்னிங் அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஹீரோவோட ஃப்ரெண்டும் வேகமாக ஓடி போய் இந்த வளர்ந்தவனையும் டே வேணாவா, அவ்வளோதான், அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை இழுத்துக்கிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட 331 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வர ஆரம்பிச்சிட்டானுங்க. மொத்தமாகவே இப்போதைக்கு 6 பேர் தான் இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து 4வது நாள் விடிய ஆரம்பித்ததுக்கப்புறம் மிச்சமாக 6 பேர் தான் இருப்பானுங்க. அப்போ வளர்ந்தவன் என்ன சொல்லுவானா, இந்த சீனாக்காரன் இருக்கான்ல, அவன் என்கிட்ட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக பழகுனான், அவன் என்கிட்ட சொன்னான் அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ஒருவேளை நம்ம இருக்கிற யாராவது ஜெயித்தோம்னா நம்ம அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். ஹீரோவோட ஃப்ரெண்டு, அதாவது அந்த ஃப்ரெண்டாக ஸ்டார்டிங்லேருந்து வராருல, அவர் என்ன சொல்லுவான்னா, ஒவ்வொருத்தனாக போய் நீ பண்ணுவல்ல, நீயும் பண்ணுவல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் கேட்பான். ஆனால் அந்த திமிரு பிடிச்சவன் இருப்பானே, அவங்ககிட்ட மட்டும் எதுவும் கேட்காம வந்திருப்பான். திமிரு பிடிச்சவனுக்கு ஏற்கனவே நடந்து அவனுக்கு மைண்டெல்லாம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா, அவனால் அதை தாங்கிக்க முடியாது. தன்னால் தான் ஏற்கனவே ஒருத்தன் செத்துட்டான் அப்படிங்கிறது அவனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அதனால தான் இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறான், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான்னு அவனை தாங்க முடியாமல் ஹீரோக்கிட்ட வந்து ப்ளீஸ்ரா என்னை மன்னிச்சிருங்கடா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், சின்ன வயசுலேருந்தே எனக்கு யாருமே ஃப்ரெண்டு கிடையாது, அதனால தான் எனக்கு யாருக்கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு கூட தெரியாதுடா, ஆனால் உண்மையிலுமே அவன் செத்ததுக்கு நான் காரணம் இல்லை, நான் ஏதோ ஒரு ஜாலிக்கு விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணிட்டேன், ஆனால் அவன் இப்படி சாவான்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிடுறா, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னையே மன்னிச்சிட சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ வந்து அவன் இறந்ததுக்கு நீ காரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் மனசை தேத்தி இவனுங்க நடந்து வர பார்ப்பானுங்க. திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, வேகமாக முன்னாடி ஓடி போய் திரும்பி நின்று இந்த நடந்து வராங்கல்ல இவங்கள பார்த்து நிற்பான். இவங்களும் என்னடா இவன் எதுக்கு இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க ஆச்சரியமாக. சாப்பிட்றதுக்கு ஃபோர்க் இருக்குல்ல, அதை ஒன்று கையில் வச்சுருப்பான், அதை எடுத்து கழுத்தில் நச்சுன்னு அவன் கழுத்தில் அவனே குத்திக்கிட்டு சூசைட் பண்ணிக்குவான். ஐயோ, அதை பார்க்கும்போது பயங்கர கொடூரமாக இருக்குங்க. அவ்வளோதான், 4வது நாளோட ராத்திரி ஆகுது, 420 கிலோமீட்டருக்கு மேலே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து அடுத்த நாள் விடியவும் ஆரம்பிச்சிருது. அப்போ ஹீரோவோட ஷூ பிஞ்சு போக, சரி இதுக்கு மேலே வெறுங்காலில் தான் நடந்தாகணும், இல்லைன்னா நமக்கு காலுக்கு பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு ஷூவை கழட்டி போட்டு வெறுங்காலிலேயே நடக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ இவங்க எல்லாம் நடந்து போகிறதே எங்கேனா ஹீரோவோட ஊர் வழியாக தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கொஞ்சம் தூரம் போகும்போது பார்க்குறான், ஹீரோவோட அவங்க அம்மா வீட்டுக்கு வெளியே வந்து நின்று ஹீரோ வர்றதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு சரி பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, வேகமாக திருப்பி ஒடியாந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, அம்மா என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இதை பண்ணியிருக்கவே கூடாது, நான் அப்போவே நீ சொன்ன பேச்சு கேட்டிருக்கணும், ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுவான். இருந்தாலும் இவன் ஒரு 3வது வார்னிங் முடிஞ்சால் தான் கொண்டுருவாங்களே, வேகமாக ஃப்ரெண்டு ஓடியாந்து சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துடுவான். தொடர்ந்து கேம் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும், அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஹீரோ போய் அவங்க அம்மாவை பார்த்து அழுது கட்டி பிடிச்சிட்டு வந்ததை பார்த்த உடனே மற்ற எல்லாத்துக்கும் அவங்களோட வீட்டோட ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். இப்படி வீட்டு ஞாபகம் வர ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட மனசு வெறுத்து ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சாப்பில் ஆயிடுவானுங்க. இதில் அந்த முடியை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எதுலையும் இன்வால்வ் ஆகிருக்கவே மாட்டான். ஆனால் இப்போ தான் அந்த முடியை பற்றி காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, வேகமாக சோல்ஜர்கிட்ட ஓடி போய் கன்னை பிடுங்கி சோல்ஜர் ஒருத்தனும் சுட்டு கொண்டுருவான். இவன் சுடுறதை பார்த்துட்டு இன்னொரு சோல்ஜர் வந்து இவனை வயிற்றோட சுட்டுருவான். இவனுக்கும் சாக போகிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அடுத்தவன் கையில் சுடுபட்டு சாகிறதுக்கு பதிலாக தானே தன்னை சுட்டுக்கிட்டு பெருமையாக செத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பானோ என்னமோ தெரில. கன்னை எடுத்து அவனோட தவடாவுக்கு கீழே கழுத்துக்கிட்ட வச்சு ஒரே சுடுதான், டப், கதையும் முடிஞ்சுது. அவனும் சூசைட் பண்ணிட்டு செத்து போகிறான். விடாமல் கேம் நடக்குது. 570 கிலோமீட்டரை தாண்டியாச்சு. வளர்ந்தவன் மூக்கில் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்படி தொடர்ந்து ரெஸ்ட் இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்காக உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது. வளர்ந்தவனுக்கு மூக்கில் ரத்தம் நிறைய வர ஆரம்பிச்சிரும். அதனால் ஃப்ரெண்டுங்கிட்ட பார்த்து என்ன சொல்கிறான்னா, என்னோட நேரம் முடிஞ்சிருச்சுடா, அவ்வளோதான்டா, எனக்கு தெரிஞ்சிருச்சுடா, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சது ரொம்ப பெருமையாக இருக்குதுடா மச்சான், எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள், திரும்பி மட்டும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுறான். வார்னிங் ஒவ்வொன்றா சொல்கிறானுங்க. மொத்த வார்னிங்கும் முடியுது, ஃப்ரெண்டோட சோழியும் அங்கேயும் முடியுது. அடுத்து 5வது நாள் ராத்திரி ஆகுது. மிச்சம் 3 பேர் தான் இருக்கானுங்க. மேஜரோட பையனுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போது தான் அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என் அப்பா இந்த மேஜர் தான், அவனுக்கு என்ன மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க, அதனால தான் என்ன அவன் இருக்கையே வச்சுருந்தான்.
எப்படியாச்சும் ஜெயிச்சு மரியாதையாக அவன் வீட்டுக்குள்ளே ஒரு ஆளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ அவன் முன்னாடியே நெஞ்சை நிமித்தி நின்று சாகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்று அவன் முடிவை அவனே தேடிக்கிறான். கடைசியாக நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேர் மட்டும்தான் ஒரு பெரிய சிட்டி இருக்குது, அந்த வழியாக நடந்து போகிறாங்க. மக்கள்லாம் ஆரவாரத்தோடு கத்திக்கிட்டு ஏய் வராயிரா அவங்க வராயிரா அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டு எல்லாரும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஃப்ரெண்டு நீ உன் அம்மாவுக்காக வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேயே முட்டி போட்டு உக்காந்துடுறான். ஹீரோ வேகமாக ஒடிய வந்து இவனை எழுப்பி விட்டு கொஞ்சம் தூரம் நடக்க வச்சுட்டு அவன் முட்டி போட்டான். அவனோட 3வது வார்னிங்கும் ஆல்ரெடி முடிஞ்சுது. இவன் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துலையே ஹீரோவை சுட்டு கொல்றானுங்க. ஹீரோ அங்கேயே செத்து போகிறான். என்னடா இது கதையில் பெரிய ட்விஸ்ட்டாக கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. ஹீரோ எதுக்காக அவன் ஜெயிக்காமல் அவன் செத்து போய் அவனோட ஃப்ரெண்டை ஜெயிக்க வச்சான் அப்படிங்கிறதுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். சரி, அப்புறம் கடைசியாக மேஜர் வந்து என்ன சொல்கிறான்னா, சரி நீ ஜெயிச்சிட்ட, உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே ஃப்ரெண்டு என்ன பணம் கேட்கல, வேறு எதுவும் கேட்கல, எனக்கு இந்த சோல்ஜர் வச்சுருக்க கன்று தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சோல்ஜர் வந்து சரி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோடனே, இல்லை ஒன்றும் பயப்பட வேணாம், நீ கன் அவங்ககிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கன்னை வாங்கின உடனே மேஜரை எய்ம் பண்ணிட்டு நிற்கிறான். மேஜர் என்ன சொல்கிறான்னா, இல்லை உன்னால் கொலை பண்ண முடியாது, நீ இதை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். குசுராக பழகுன அவனோட ஃப்ரெண்டு அவன் கூடவே இருந்தான். ஆனால் அவனோட உயிரை கொடுத்து இவன் உயிரை காப்பாற்றிருக்கான். என்ன நினச்சான்னு தெரில, டப்புன்னு இவன் மேஜரை பார்த்து சுட்டு மேஜரை அந்த இடத்துலையே கொல்றான். இந்த மேஜரோட கதையும் இங்கேயே முடியுது. இனிமேல் இந்த கேமை நடத்த மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளான்னு நினைக்கிறேன். மேஜரை சுட்டு கொண்டுட்டு நம்ம ஃப்ரெண்டு அப்படியே அவன் போன போக்கில் அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிடறான். இதோட இந்த படம் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல படத்தில் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். பாய்.